நியூஸ் 7 உங்களுக்காக கும்பகோணத்திலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேஸ்புக்கில் நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்கள மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு எப்படி ஹைட் பண்ணுறதுன்ட்டு தான். ஃபேஸ்புக் எப்படி ஹைட் பண்ணுறதுனா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் உள்ளே போகிறோம், இப்படி இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்குன்னு தனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் கூட இப்படி தான் இருக்கும். இதில் இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே வந்தீங்கன்னா கடைசியாக இருக்கும் டெஸ்க்டாப் சைட்டுன்ட்டு. இது ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வரும். டெஸ்க்டாப் சைட்டுக்கு அது மாறிடும். இப்படி மாறிடுது பார்த்தீங்களா. மாறி ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்துடுது. இப்படி வந்து லோட் ஆகிடுதுல. இதோ என்னோடய நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதோல விஸ்வநாதன் இருக்குது பாருங்க. கொஞ்சம் லோட் ஆகட்டும். இப்படி வந்துருச்சுல. இந்த விஸ்வநாதனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கிளிக் பண்ணோடனே நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் இப்படி தான் வரும். அப்படி கிளிக் பண்ணோடனே வருதுங்களா. இப்போ ஃப்ரெண்ட்ஸு 425 இருக்குது பார்த்தீங்களா, அதோல இருக்குது பாருங்க. நல்லா பார்த்துங்க. 425 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 425 பேர் என் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்படி வரும். இப்படி ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணோன்னே இப்படி வருது பார்த்தீங்களா. இதில் நல்லா கவனிங்க. இதோல இருக்குது பாருங்கள். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பேனா இது மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எடிட்டுக்கு உள்ளது. இதை கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். மேனேஜ் செலெக்ஷன் எடிட் ப்ரைவேசின்னு இருக்கும். எடிட் ப்ரைவேசியில் உள்ளே போனீங்கன்னா இப்படி வரும். எடிட் ப்ரைவேசியில் உள்ளே போனீங்கன்னா இப்படி வரும். அதாவது ஃப்ரெண்ட் லிஸ்ட், ஹூ கேன் சி யுவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் பப்ளிக்னு இருக்குல்ல, இதை உள்ளே போயிட்டு ஒன்லி மீ அப்படின்னு கொடுத்துட்டா போதும். ஒன்லி மீயில் கொடுத்துட்டேன்னா ஒன்லி மீ. அடுத்தது ஃபாலோயிங் இருக்குது பாருங்கள். ஹூ கேன் சி த பீப்புள் அண்ட் லிஸ்ட் யூ ஃபாலோ அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நான் பப்ளிக்கே வச்சுருக்கேன். இதில் போய்ட்டு ஒன்லி மீ வச்சுக்கிட்டா கூட நீங்கள் போடுற அந்த இதை வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து வேறு அதர் பார்ட்டி வந்து ஃபாலோ பண்ணாத அளவுக்கு வச்சுக்கலாம். இதுதான். அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்குமே உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராக இருக்காங்கங்கிறது தெரியவே தெரியாது. இதுதான் சிம்பிளான இது. நீங்கள் போயிட்டு பாருங்கள். அது கரெக்டாக அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ.